வெல்கம் பேக் டு கிளைம் சீரிஸ். இன்னைக்கு டிங்கர்ல போலோ வந்திருக்கு. இந்த வண்டி ஒரு சிக்னல்ல யூட்டன் போறதுக்காக நின்று இருக்கும் போது ஒரு பின்னாடியில வந்த வண்டியை இடிச்சிருச்சு. உங்களுக்கு உள்ளுக்கு ஸ்கட் மொத்தமாக உள்ள போயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிளைம் சீரிஸ். இன்னைக்கு டிங்கர்ல ஒரு போலோ வந்திருக்கு, வண்டி அடிபட்டு. ஸோ இந்த வண்டியில என்ன ஆச்சுன்றது காமிக்கிறேன் பாருங்க. இந்த வண்டி ஒரு சிக்னல்ல யூட்டன் போறதுக்காக நின்று இருக்கும் போது ஒரு பின்னாடியில வந்த வண்டியை இடிச்சிருச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ளுக்கு ஸ்கட்டு மொத்தமாக உள்ள போயிடுச்சு. கட்டு உள்ள போயிடுச்சு, டைல்லாம் போடுச்சு, பம்பர் கிழிச்சு. பம்பர் மாற்றி ஆகணும், டைல்லாம் மாற்றி ஆகணும், குவார்டர் பேனல் மாற்றி ஆகணும். குவார்டர் பேனல் மாற்றி ஆகணும். உள்ள இருக்க ஸ்கட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்க, ஸ்கட்டு உடஞ்சி போச்சுன்றதை நீங்கள் நல்லா தெரியும். ஸ்கட்டு ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு. பூட் டோரும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டது, பூட் டோரும் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ இன்சூரன்ஸு. பட் ஆனால் இதில் என்னென்னா சின்ன காம்ப்ளிகேஷன், இது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி போட்டுருக்கோம். ஸோ 50% கஸ்டமர் பே பண்ணணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த குவார்டர் பேனலை மாற்றினோன்னா கிட்டத்தட்ட அதுவே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட அவர் பே பண்ணுற மாதிரி ஒரு 1 lakh மேலே. ஏன்னா இந்த பேனலே மாற்றி ஆகணும் சைடு ஃபுல்லாக. ஸோ அதுக்கு இது ரிப்பேர் பண்ண மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசின்றவங்க மாற்றல, ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறது தான் பிளானு. ஸோ இப்போதைக்கு சர்வே முடிச்சிட்டோம், அப்ரூவலுக்காக வெயிட்டிங். ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோமா இல்லை ரிப்பேர் பண்ண போகிறோமா என்னன்றதை ஒன் பை ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னன்றதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள சொல்லியிருந்தேன் உள்ள அடிப்பட்டு அந்த சைடு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உள்ள அடிப்பட்டதில் இந்த வீல் ஆட்ஸே இந்த டென்ட் ஆகி உள்ள வெளியே வந்துருச்சு. ஸோ இதை நாங்கள் காஸ்ட் எஃபெக்டாக ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட் ஆப்ஷனே தான், காஸ்ட் எஃபெக்டாக ரிப்பேர் பண்ணணும், இன்சூரன்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா காஸ்ட் எஃபெக்டாக எப்படி பண்ணோம் போகிறோன்றத நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ், வண்டி வேலைக்கு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வண்டி வரும்போது எந்த லெவலில் டேமேஜ் இருக்குன்றத. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக போயிடுச்சு. இது பேனல் புதுசு வாங்கியாச்சுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இது பாருங்கள், இதை நாங்கள் இது ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பட்ஜெட்டும் பெருசாக போகுது. ஸோ அதனால் பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி ரிப்பேர் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த இருக்கிற வெளியே கட் பேனல் புதுசாக போடுறோம். ஏன்னா அதையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒர்க்கோட குவாலிட்டி பாதிக்குன்றதுக்காக அட்லீஸ்ட் அதையாவது மாற்றிடலாம் அப்படின்றது அதை மாற்றுறோம். இதை ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வண்டியை ஒர்க்கு எடுத்துட்டோம், ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், 1 by 1. ஸோ இந்த வண்டியில் எல்லாத்தையும் பேனல்லாம் கட்டிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த பேனல் புது பேனல் வரும். இந்த பேனல் அட்டாச் ஆகி அதுக்கு மேலே இன்னொரு பேனல் வரும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது, வண்டிங்க போயிட்டுருக்கு. இந்த 2 பேனல் தான் புதுசு. இதுதான் அடிபட்டிருக்கிற பழைய பேனல். இதுதான் அடிபட்டிருக்கிற பழைய பேனல். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் டென்ட்டு ஃபுல்லாகவே. ப்ளஸ் இங்கேயும் ஃபுல்லாக டென்ட் ஆகிடுது. இப்போ இந்த 2 மாற்ற போகிறோம். இது 2மே இப்போ கம்மி தாங்க. 2மே சேர்த்தினா அரௌண்ட் ஒரு 14,000 கிட்ட தான் வந்துச்சு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிழிஞ்சு போச்சு, உள்ளே ஃபுல்லாக டென்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் டென்ட் ஆகிடுச்சு அடிப்பட்டதில். இது எல்லாத்தையுமே இப்போ ரிப்பேர் தான் பண்ணி ஆகணும். குவார்டர் பேனல் எல்லாமே இப்போ ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவரால் அவுட் டு ஃபினிஷ். ஸோ கைஸ், இப்போ நான் சொல்லியிருந்தோம் வண்டியை இந்த குவார்டர் பேனல் ரிப்பேர் பண்ணி ஆகணும், இந்த ஃபீஸ் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு செட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் டென்ட் இருந்துச்சு உள்ளே போயிருந்ததுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு உள்ளே போயிருந்தது. ஸோ அதையே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே போயிருந்தது இந்த ஃபீஸ் தட்டி ரெடி பண்ணி மாட்டிட்டோம். ஸோ இப்போ இது செட்டிங் பார்க்க போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்னன்னா, இதில் செட்டிங் பார்த்து முடிச்சது ஸ்பாட் வெல்ட் அடிப்பாங்க. அதுக்கடுத்தது ரிவீட் அடிப்பாங்க. ரிவீட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் பட்டி பார்ப்பாங்க எல்லா ஏஜஸ்லையும். பட்டி பார்த்ததுக்கப்புறம் வண்டி பேஸ்ட் பார்ப்பாங்க. பேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து பட்டி பார்த்து பெயிண்டிங்க. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சு, நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எந்த லெவலில் வந்திருக்குன்னு. ஸோ குவார்டர் பேனல் ரெடி பண்ணியாச்சு, பம்பர் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ டிக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிக்கெட் முடிஞ்ச உடனே ஃபைனலாக சீலண்ட்டு பேக்கிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல் பேக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ் கீன்ஸ் எல்லாமே நம்ம சீலண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வர வச்சுருவோம் திரும்ப. ஸோ ஒன்ஸ் இது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரைமர், அதுக்கடுத்து பெயிண்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 days ஒர்க்கில் இருக்குது. உள்ளே ரெடி பண்ணிட்டோம். ஸோ எங்கேயும் பட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே பட்டி போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ வண்டி டிங்கரிங் முடிஞ்சு ப்ரைமர் அடிச்சு இப்போ பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பெயிண்டிங் முடிஞ்ச உடனே அவங்க காமிக்கிறேன் எப்படி ஃபைனலாக இருக்குன்றத. இப்போவே நீங்கள் ஷேப் பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஷேப் பக்கம் வந்திருக்குன்றத.
இதுக்கு கலர் மேட்ச் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும். ஸோ கைஸ், வண்டி வந்து வேலையை முடிச்சாச்சு. நான் சொல்லியிருந்தேன் வண்டி டிங்கரிங் முடிஞ்சு, ப்ரைமர் முடிஞ்சு, பெயிண்ட் அடிச்சிட்டோம், பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்சூரன்ஸ் ரீஇன்ஸ்பெக்ஷன், இன்சூரன்ஸ் நம்ம என்னென்ன பொருளாக மாற்றிருக்கோன்றதுக்கு இங்கே வச்சுட்டு இருக்கிறோம். ரிஃப்ளெக்டர் மாற்றியாச்சு, வீலாச்சு மாற்றியாச்சு, டெயில் லேம்ப்பு. ஸோ எவ்வளோ கம்மியான பொருள் மாற்ற முடியுமோ அதை மட்டும் மாற்றி இவ்வளோ ஒரு மேஜரான ஒரு ரிப்பேரை பண்ணியிருக்கோம். நம்ம ரிப்பேரை காமிக்கிற எப்படின்னு பாருங்கள். கலர் பாருங்கள், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்கள், கேப்ஸ் பாருங்கள், கேப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ யாராவது இந்த வண்டியை வந்து இவ்வளோ பேர் அடிப்பட்ட வண்டி யாராவது சொல்லுவாங்களான்றதை நீங்கள் சொல்லணும், கமெண்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் வண்டி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஓய் பொருள் தான். இதுவும் புதுசு, லோகோ புதுசு. உள்ளே பாருங்கள் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு எம்எம் கூட கேப் எக்ஸ்ட்ராவோ எதுவுமே வந்திருக்காது. இருக்கிற மாதிரி அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பெயிண்ட் பண்ணியாச்சு, இதுவும் புதுசு, இதுவும் பெயிண்ட் பண்ணியாச்சு. குவார்டர் பேனல் 3 பேனல் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு அடிச்சாச்சு. இதுக்கு பாருங்கள் கலர் மேட்சிங் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் எந்தளவுக்கு கலர் மேட்சிங் ஆகிருக்குன்றதை. அது மாதிரி கேப்ஸ்லாம் பாருங்கள், எல்லா கேப்பும் பண்ணியாச்சு. உள்ளேயும் பாருங்கள், வீலாச்சும் மாட்டி, வீலாச்சும் உள்ளே நாங்கள் புதுசு போட்டாச்சு. ஸோ வண்டி எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக ரெடிங்க. இப்போ டெலிவரிக்காக நெக்ஸ்ட் டெலிவரி பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு.